அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் சென்ற வகுப்பில் சுட்டிகள் என்ற பாடத்தில் மறை நிறை எண் ஒன்றின் வலு சம்பந்தமாக படித்திருந்தோம். இப்போது அந்த அலகு சென்ற வகுப்புடன் முடிவடைந்துள்ளது. இன்று அதற்கு முந்தைய அலகு உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் டைமே நான் பின்னால் இருந்து கொண்டு வருகின்றேன். அதனால் சுட்டிகள் என்ற பாடம் முடிவடைந்த பிறகு அதற்கு முந்தைய அலகு திணிவு என்ற பாடம் காணப்படுகின்றது. அந்த திணிவு சம்பந்தமாகத்தான் இன்றைய நாள் வகுப்பினூடாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ திணிவு என்று சொன்னால் நீங்கள் கிரேட் 6, 7 அதே மாதிரி பிரைமரி வகுப்புலையும் படிச்சிருப்பீங்க. ஒரு பாரத்தை அளக்கக்கூடிய சில கருவிகள், அதே போன்று சில அலகுகளும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் திணிவை அளக்கக்கூடிய சில அலகுகள் உங்களுக்கு தெரியும். அதில் கிராம் வரும், மில்லிகிராம் வரும், கிலோகிராம் வரும். அதனுடன் சேர்த்து தரம் 8 இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அலகு, மற்றும் ஒரு அலகு டொன், மெட்ரிக் டொன், அதை டி என்று சொல்லப்படும். அது சம்பந்தமான நிறைய விடயங்களை பற்றி தான் இன்றைய நாள் வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அப்போ திணிவை அளக்கக்கூடிய அலகுகளாக பிள்ளைகள் நான் நோட் பண்ணுகிறேன் பாருங்க. மில்லிகிராம் என்று சொன்னால் எம்ஜி ஆக இருக்கும், ஜி என்று சொன்னால் கிலோகிராம், கேஜி என்று சொன்னால் ஜி என்று சொன்னால் கிராம், கேஜி என்று சொன்னால் கிலோகிராம், டி என்று சொன்னால் மெட்ரிக் டன், அதை டி என்று சொல்லுவாங்க என்பன பயன்படுத்தப்படும். அப்போ திணிவு அளக்கக்கூடிய அலகுகள் ஆக சிறிய அலகு மில்லிகிராம், கிராம், கிலோகிராம், ஆக பெரிய அலகு தான் மெட்ரிக் டன்னாக இருக்கும். ஆனால் திணிவை அளக்கக்கூடிய சர்வதேச அலகு எஸ்ஐ யூனிட் என்று சொல்லப்படும், அது கிலோகிராம் ஆக இருக்கும் என்கிற விடயம் உங்களுக்கு தெரியும். அதே போன்று கிரேட் 6 மற்றொரு விடயத்தையும் படித்திருப்பீங்க. அந்த ஏற்கனவே படித்த விடயத்தை தான் நான் உங்களுக்கு விரைவாக ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் உள்ள தொடர்பு யாது என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஒரு கிராம் 1000 மில்லிகிராம். அதைத்தான் நோட் பண்ணியிருக்கேன். ஒரு கிராம் சமன் 1000 மில்லிகிராம். கிராம மில்லிகிராமுக்கு மாற்றணுமெண்டா என்ன செய்ய வேண்டும்? மில்லிகிராம கிராமுக்கு மாற்ற வேண்டுமெண்டா என்ன செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை நான் உங்களுக்கு நோட்டாக ஒவ்வொன்றாக எழுதியிருக்கேன். கிராமை மில்லிகிராமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 1000ஆல் பெருக்க வேண்டும். அப்போ ஒரு கிராம் 1000 மில்லிகிராம் என்று சொன்னால் 5 கிராம் 5000 மில்லிகிராம். அப்போ 5 1000ஆல் பெருக்கும் போது 5000 என்று வரும். 10 கிராம் 10000 மில்லிகிராம். இவ்வாறு கிராம கிலோகிராமுக்கு மாற்றணும் என்று சொன்னால் 1000ஆல் பெருக்கணும். இதே போன்று மில்லிகிராமை கிராமாக மாற்றணும் என்று சொன்னால் 1000ஆல் பிரிக்க வேண்டும் அல்லது வகுக்க வேண்டும். இதே போன்றுதான் அடுத்த விடயம் படிச்சிருப்பீங்க. கிலோகிராமுக்கும் கிராமுக்கும் உள்ள தொடர்பு ஒரு கிலோகிராம் சமன் 1000 கிராம் என்று வரும். அப்போ கிலோகிராமை கிராமாக மாற்ற 1000ஆல் பெருக்க வேண்டும். இதே போன்று கிராமை கிலோகிராமாக மாற்றணும் என்று சொன்னால் 1000ஆல் பிரிக்க வேண்டும். அப்போ இவ்வளவு விடயத்தையும் நீங்கள் கிரேட் 6, 7 படிச்சிருப்பீங்க. இந்த கிரேட் 8 என்ன விடயம் தரப்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவது தலைப்பை பாருங்க. கிரேட் 8 இருக்கக்கூடிய முதலாவது விடயம் மெட்ரிக் டன், கிலோகிராம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன அந்த விடயம் நீங்கள் ஆல்ரெடி படிக்கப்பட்ட விடயம்ங்கிறதால சற்று விரைவாக அந்த விடயத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ இது உங்களோட புதிய ஒரு விடயம், கிரேட் 8 இருக்கக்கூடிய புதிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ நான் மெதுவாக சொல்கிறேன் பாருங்க. டொன்னுக்கும் கிலோகிராமுக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால் ஒரு டொன், ஒரு மெட்ரிக் டொன்னு சொல்லப்படும். ஒரு மெட்ரிக் டன் சமன் 1000 கிலோகிராம். இதுதான் டொன்னுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில் உள்ள தொடர்பு ஆக இருக்கும்.
இப்போ மெட்ரிக் தொன்னை கிலோகிராமாக மாற்றணும் என்று சொன்னால் இந்த 1 1000ஆக மாறுகின்றது என்கிறத பார்க்கக்கோல 1 1000ஆக மாற்றணும் என்று சொன்னால் 1000ஆல் பெருக்கணும். அதைத்தான் ஃபர்ஸ்ட் நோட்டாக எழுதியிருக்கேன்னு பாருங்க. மெட்ரிக் தொன்னை கிலோகிராம் ஆக மாற்ற 1000ஆல் பெருக்க வேண்டும். இதே போன்று ரிவர்ஸ்ல பாருங்க, கிலோகிராமை டொன்னாக மாற்றணும் என்று சொன்னா கிலோகிராமை மெட்ரிக் டொன்னாக மாற்றணும் என்றால் இந்த 1000 ஒன்றாக மாறுது. 1000 ஒன்றாக மாற்றணும் என்றால் கழித்தல் ஊடாக பார்க்க கூடாது, பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஊடாகத்தான் பார்க்கணும். 1000ஆல பிரிக்கும் போதுதான் ஒன்று வரும். அப்ப கிலோகிராமை மெட்ரிக் தொன்னாக மாற்றணும் என்றால் 1000ஆல் பிரிக்க வேண்டும். அப்ப இந்த 2 விடயமும் தெரிந்தால்தான் இது சம்பந்தமான என்ன கேள்வி வந்தாலும் உங்களால இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப இந்த விடயத்தை வைத்து ஒரு முதலாவது பெரிய கேள்வி ஒன்று நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. கீழே தரப்பட்ட திணிவுகளை மெட்ரிக் தொன்னில் தருக என்று சொல்லப்படுது. அப்ப மெட்ரிக் தொன்னில் தரணும் என்று சொன்னா 1000ஆல பிரிக்கணும் என்ற விடயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 2000 கிலோகிராம். அப்ப கிலோகிராமை மெட்ரிக் தொன்னுக்கு மாற்றணும் என்றால் 1000ஆல பிரிக்க வேண்டும். அப்ப 2000ஐ 1000ஆல் வகுக்கும் போது 3 பூஜ்ஜியமும் 3 பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டா 2 டொன் என்று கிடைக்கும். இதே போன்று இரண்டாவது உதாரணத்தை பாருங்க. இப்படியான ஒரு டொன் கிலோகிராம்ல சேர்ந்து வரும்போது நான் சொல்ற மெதட்டை தெளிவாக பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இதை மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றிக்கொள்வோம். ஒரு டொன் எத்தனை கிலோகிராம்? 1000. அப்ப 3 டொன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 3000 கிலோகிராம் சாக 875 கிலோகிராம். ரெண்டையும் சேர்க்கும் போது 3875 கிலோகிராம் என்று வரும். இதை மெட்ரிக் தொன்னுக்கு மாற்றணும் என்று சொன்னா 1000ஆல வகுக்க வேண்டும். ஒரு முழு எண்ணுக்கு தசம் 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கும். 1000க்கு 3 பூஜ்ஜியம் என்கிறதால 3 இலக்கம் இடது பக்கம் நகர்த்தணும். அப்ப இடது பக்கம் நகர்த்தணும் என்றா ஆன்சர் 3.875 டொன் என்று கிடைக்கும். இதுல தெளிவாக இருக்கணும். அல்லது இன்னும் ஒரு இலகுவான ஒரு மெதட் ஒன்று இருக்கு, அதை நீங்க தெளிவாக விளங்கி கொள்ளணும்டா. இப்ப கிலோகிராம்ல 3 இலக்கம் வந்தா இலகுவாக நீங்க 3 டொன் என்று சொன்னா 3.875 என்றும் ஆன்சரை போட்டுக்கொள்ள முடியும். எப்பன்னு சொன்னா கிலோகிராம்ல 3 இலக்கம் வர வேண்டும். 2 இலக்கம் வரக்கோல இதே மெத்தட்ல போட்டீங்கன்னு சொன்னா பிழை. அப்ப அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுவான மெதட்டூடாக நீங்க செய்யும் போது எந்த பிழையும் வராது. நீங்க மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றி பிரித்து கொள்ளுங்க, இலகுவாக இருக்கும். அதே போன்று இவரையும் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப 13 டொன் 3 கிலோகிராம் வைப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மெதட்ல நீங்க 13.3 என்று விடைய போட்டீங்க என்று சொன்னா பிழை. ஏன் பிழைங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மெதட் ஊடாக செய்து காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஒரு டொன் 1000 கிலோகிராம். அப்ப 13 டொன்னுங்கிறது 13000 கிலோகிராம் பிளஸ் 3 கிலோகிராம். ரெண்டையும் கூட்டும் போது 13003 கிலோகிராம் என்று ஆன்சர் வரும். இதை கிலோகிராமுக்கு மொத்தமாக மாற்றும் போது இப்ப டொன்னுக்கு மாற்றணும் என்று சொன்னா 1000ஆல பிரிக்கணும். அப்ப ஒரு முழு எண்ணுக்கு தசம் இங்க இருக்கும். 1000க்கு 3 பூஜ்ஜியம். அப்ப 3 இலக்கம் இடது பக்கம் நோக்கி நகர்த்தினீங்க என்று சொன்னா 13.003 டொன் என்று வரும். அப்ப 13.003 டொன்னுங்கிறதும் 13.3 டொன்னுங்கிறதும் வித்தியாசம். அப்ப நீங்க இந்த மெதட் ஊடாக செய்யும் போது
இலகுவாக விடையை கண்டுபிடிக்க முடியும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ இரண்டாவது தலைப்பை பாருங்க. கீழே தரப்பட்ட ஒவ்வொரு திணிவையும் கிலோகிராமிற்கு மாற்றுக. உங்களுக்கு தெரியும், ஒரு டன் 1000 கிலோகிராம் என்று சொன்னால் மெட்ரிக் டன்னை கிலோகிராமுக்கு மாற்றணும் என்றால் 1000ஆல் பெருக்க வேண்டும். அப்போ அந்த விடயம் தெரிந்தால் இந்த 6 கேள்விக்கும் இலகுவாக விடை எழுதி கொள்ள முடியும். அப்போ 7 டன் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாகவும் ஆன்சர் எழுதலாம், அல்லது 1000ஆல் பெருக்கி அந்த விடையை போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சரி. அப்போ 7000 கிலோகிராம். அதே போன்று 17 1000ஆல் பெருக்கும் போது 17000 கிலோகிராம் என்று வரும். இப்போ டொன்லையும் கிலோகிராம்லையும் வந்தால் நமக்கு தேவை கிலோகிராமுக்கு கேட்டதனால இது ஆல்ரெடி கிலோகிராமில் இருக்கு. அப்போ டொன்னை கிலோகிராமுக்கு மாற்றணும். அப்போ ஒரு டன் 1000 கிலோகிராம் என்று சொன்னால் 2 டன் 2000 கிலோகிராம் ப்ளஸ் 65 கிலோகிராம் ரெண்டையும் கூட்டும் போது 2065 கிலோகிராம் என்று வரும். அவசரப்பட்டு இதை மொத்தமாக கிலோகிராமுக்கு கேட்டால் 265 ரெண்டையும் சேர்த்து எழுதக்கூடாது. அப்போ இந்த மெத்தடில் கிலோகிராமுக்கு மாற்றி கூட்டும் போது சரியான விடை வரும். அப்போ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் எழுதக்கூடாது. சேர்த்து எழுதணும் என்று சொன்னால் கிலோகிராமில் 3 இலக்கம் வர வேண்டும். அப்போ இங்கே 2 இலக்கம் வருது. அப்போ முன்னுக்கு 0 போட்டு சேர்த்து எழுதி பார்த்தா விட சரியாக வரும். அல்லது நீங்கள் கிலோகிராமுக்கு மாற்றி செய்யும் போது இலகுவாக இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இதே போன்று தசத்தில் டொன் வந்தால் டொன்னை கிலோகிராமுக்கு மாற்றணும் என்ற 1000ஆல் பெருக்கணும் என்று சொல்லியிருக்கேன். 1000க்கு 3 பூஜ்ஜியம் என்றால் தசத்துக்கு வலப்பக்கம் 3 இலக்கம் நகர்த்தணும். அப்போ இந்த 3 இலக்கம் இருப்பதனால தசம் 5க்கு பக்கத்தில் வாரத்தால் அது முழு எண்ணாக மாறும். ஸோ 7005 கிலோகிராம் என்று கிடைக்கும். இதே போன்று 7.68 கிலோகிராமுக்கு மாற்றணும் என்ற 1000ஆல் பெருக்கக்கோல 3 தானம் வலப்பக்கம் நகர்த்தக்கோல இங்கே 2 தானம் மட்டும் இருப்பதனால ஒரு பூஜ்ஜியம் அந்த இடத்தை நகர்த்துவதற்கு மீதமாக இருக்குங்கிறதால அந்த ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்கும் போது 7680 கிலோகிராம் என்று ஆன்சர் கிடைக்கும். இப்போ 6வது கேள்வியை பாருங்க, பின்னத்தில் வருது. இப்போ நமக்கு தேவை டொன்னை கிலோகிராமுக்கு மாற்றணும் என்று சொன்னால் 1000ஆல் பெருக்கணும். அப்போ பின்னத்தை பெருக்குவது எப்படி என்று கிரேட் 7ல் படிச்சிருப்பீங்க. எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 வரும். 4ஐயும் 1000ஐயும் சுருக்கலாம். இப்போ உங்களுக்கு சுருக்கிறது தெரியாது என்று சொன்னால் 3ஐயும் 1000ஐயும் பெருக்கினா 3000. 3000ஐ 4ஆல் வகுக்கக்கோல 750 கிலோகிராம் என்று வரும். அப்போ பின்னத்தில் வரக்கூட பிள்ளைகள் அரை டொன் என்று சொன்னால் 500 கிலோகிராம், 1/4 டொன் என்று சொன்னால் 250 கிலோகிராம், இது 3/4 டொன்னுங்கிறதால 750 கிலோகிராம். இப்படி செய்முறை ஊடாகவும் நீங்கள் செய்து பார்க்கும்போது அதே ஆன்சர் வரும். அப்போ பொதுவாக பின்னத்தில் வரக்கூட வேறு பின்னம் வந்தால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூட சரியான விடையை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். உதாரணத்தை பாருங்க பிள்ளைகள். பின்வரும் ஒவ்வொரு திணிவையும் மெட்ரிக் டன், கிலோகிராம் என்பவற்றில் தருக. அப்போ இதுக்கு முதல் உதாரணத்தில் ஒரு டொன்னை எப்படி கிலோகிராமுக்கு மாற்றுவது, ஒரு கிலோகிராமை எவ்வாறு டொன்னுக்கு மாற்றுவது என்பதை பற்றி பார்த்தோம். இறுதி உதாரணம், ஒரு திணிவு தரப்பட்ட மெட்ரிக் டன்னிலையும் கிலோகிராமிலையும் எவ்வாறு மாற்றுவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இதை இலகுவாக பிழை இல்லாமல் செய்ய விருப்பம் என்று சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. முதல் நீங்கள் மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு டன் 1000 கிலோகிராம்.
டொன்னை கிலோகிராமுக்கு மாற்றணும் என்றால் 1000ஆல் பெருக்கணும். அப்போ 1000ஆல் பெருக்கக்கோல இது 1 தசம்ங்கிறதால தசத்துக்கு வலப்பக்கம் 3 இலக்கம் நகர்த்தும் போது 1275 கிலோகிராமாக மாறும். கேட்ட கேள்வி மெட்ரிக் தொன்னிலையும் கிலோகிராமிலையும் கேட்டதால ஒரு டொன் 1000 கிலோகிராம். 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம்? 3 பூஜ்ஜியம் என்பதனால 3 இலக்கத்தை நீங்க மறைக்க வேண்டும். 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம். அதுல 3 இலக்கத்தை மறைத்தீங்கன்னு சொன்னா மறைக்கப்படாத இலக்கம் டொன்னாக இருக்கும், மறைக்கப்பட்ட பெருமானம் கிலோகிராமாக இருக்கும். அப்போ ஒரு டொன் 275 கிலோகிராம் என்று வரும் ஒரு மெதட். இன்னும் ஒரு மெதட் இருக்கு, செய்முறை இல்லாமலும் விடைய எழுத முடியும். அது எப்போது என்று சொன்னா தசத்துக்கு வலப்பக்கம் கட்டாயம் 3 இலக்கம் வர வேண்டும். அப்ப 3 இலக்கம் வந்தா இந்த 3 இலக்கங்களும் சேர்ந்து வாரதுதான் கிலோகிராம். அப்ப 275 கிலோகிராம் ஆக இருக்கும். தசத்துக்கு இடப்பக்கம் வார பெருமானம் டொன். அப்ப ஒரு டொன் 275 கிலோகிராம் என்று எழுத முடியும். இதே போன்றுதான் இதே மெதட்ல இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா தசத்துக்கு வலப்பக்கம் 3 இலக்கம் வாரத்தால 25, இந்த 0, 2, 5 சேர்த்து 25 என்று சொல்லப்படும். 25 கிலோகிராம் 2 டொன் என்று வரும். அப்ப 2 டொன்னும் 25 கிலோகிராம் என்றும் நேரடியாக எழுத முடியும். அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கிலோகிராமுக்கு மாற்றக்கோல 1000ஆல் பெருக்கினா 2025 கிலோகிராம் என்று வரும். அப்ப இதுல 3 இலக்கத்தை மறைக்கும் போது மறைக்கப்படாத பெருமானம் டொன்னாக இருக்கும், மறைக்கப்பட்ட பெருமானம் கிலோகிராம் என்று வரும். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மெதட்ல இதை நீங்க நேரடியாக பார்ப்பீங்க என்று சொன்னா ஒரு மாணவன் 5 டொன் 75 கிலோகிராம் என்று போட்டா பிள்ளை. அது எப்போது போடணும் என்று சொன்னா தசத்துக்கு வலப்பக்கம் 3 இலக்கம் வரணும். ஆனா இங்க 2 இலக்கம் வருது. அப்படி நீங்க நேரடியாக எழுத வேண்டும் என்று சொன்னா பிள்ளைகள் 3 இலக்கம் வார மாதிரி இங்க முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும்? பூஜ்ஜியத்தை எட் பண்ணி தான் 5 டொன் 75 கிலோ, சாரி அங்கே பூஜ்ஜியத்தை சேர்க்கணும், சேர்க்கக்கூட 750. அப்ப 750 கிலோகிராம் என்று எழுத வேண்டும். 5க்கு பக்கத்துல தான் நீங்க என்ன செய்யணும்? ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து 3 இலக்கமாக உருவாக்கி அந்த விடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5 டொன் 750 கிலோகிராம் என்று எழுதி கொள்ள வேண்டும். அல்லது நீங்க ஆல்ரெடி எழுதப்பட்ட அந்த பேசிக் அடிப்படை செய்முறையிலிருந்தும் நீங்க எழுதி கொள்ள முடியும். இதை கிலோகிராமுக்கு மாற்றணும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், 1000ஆல் பெருக்கக்கோல 3 இலக்கம் நகர்த்தும் போது ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து நீங்க என்ன செய்யணும்? கிலோகிராமாக எழுத வேண்டும். 5750. அப்ப முதல் 3 இலக்கம் 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடத்தை மறைத்தீங்க என்று சொன்னா மறைக்கப்படாதவை டொன்னாக இருக்கும், மறைக்கப்பட்டவை கிலோகிராமாக இருக்கும். அப்ப 5 டொன் 750 கிலோகிராம் என்று ஆன்சர் வரும். அதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நேரடியாக எழுதக்கூடிய மாணவர்கள் தசத்துக்கு வலப்பக்கம் 2 இலக்கம் இருந்தால் 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு பக்கத்தில் அந்த மீதி ஒரு இலக்கம் வார மாதிரி பூஜ்ஜியத்தை சேர்த்து தான் நீங்க எழுதி கொள்ள வேண்டும். 5 டொன் 750 கிலோகிராம் என்று எழுத வேண்டும். இதே போன்றுதான் 4வது பாருங்க. நேரடியாக எழுதக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க என்று சொன்னா தசத்துக்கு வலப்பக்கம் 1 இலக்கம் இருந்தா நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இதை 3 இலக்கம் வார மாதிரி அந்த 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு பக்கத்தில் 2 சைபரை சேர்க்கக்கூட 300ஆக மாறும். அப்ப 7 டொன் 300 கிலோகிராம் என்று நீங்க ஆன்சரை நேரடியாக எழுத முடியும். அல்லது இதை கிலோகிராமாக மாற்றி செய்யக்கூடியவர்கள் 1000ஆல் பெருக்கினா 7300 கிலோகிராம் என்று வரும். அப்ப அதில் 1ஆம் 10ஆம் 100ஆம் இடத்தை மறைத்தீங்க என்று சொன்னா மறைக்கப்படாதவை டொன் ஆகவும் மறைக்கப்பட்டவை கிலோகிராம் ஆகவும் இருக்கும். ஸோ 7 டொன் 300 கிலோகிராம் என்று வரும்.
இதே போன்று ஐந்தாவது பாருங்க, நேரடியாக எழுத முடியும். காரணம் தசத்துக்கு வலப்பக்கமே 3 இலக்கம் வாரத்தால 7 டன் 3 கிலோகிராம் என்று வரும். அல்லது இதை மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றக்கோல 1000ஆல பெருக்கும் போது தசம் இங்க வரும். அவ 0.03 கிலோகிராம், 7003 கிலோகிராம் என்று வரும். அப்போ 1ஆம் 10ஆம் 100ஆம் இடத்திலக்கத்தை மறைக்க வேண்டும். மறைக்கப்படாத இந்த பெருமானம் டொன்னாகவும் 4வது இலக்கம் டொன்னாகவும் மறைக்கப்பட்டவை கிலோகிராம் ஆகவும் இருக்கும். ஸோ 7 டன் 3 கிலோகிராம் என்று இவ்வாறும் எழுதலாம், அல்லது 7 டன் 3 கிலோகிராம் என்றும் நோட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ இவ்வாறு தான் ஒரு கிலோகிராமை எப்படி டொன்னுக்கு மாற்ற, மெட்ரிக் டன்னை எப்படி கிலோகிராமுக்கு மாற்றுவது, ஒரு திணிவை தந்தா அதை எவ்வாறு கிலோகிராம் மெட்ரிக் டன்னுக்கு மாற்றிக்கொள்வது என்கிற விடயத்தை தெளிவாக விளங்க வேண்டும் பிள்ளைகள். அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாளிற்குரிய பாடமாக இருக்கும். அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கொப்பில் எழுதி கொண்டு இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் சீட்டையும் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் ஒவ்வொரு மாணவர்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, மற்றொரு வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.